வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். அடுத்த திருத்தலமாக நாம் பார்க்கறது உங்களுக்கெல்லாம் தெரிந்த நம்ம எல்லாம் ஆட்கொண்டு வழிநடத்தக்கூடிய தமிழ் கடவுள் முருகன். அறுபடை வீடுகளிலே சம்ஹாரமூர்த்தியாக ஜெயந்திநாதராக நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன். சகல வியாதிகளும் குணமாக்கக்கூடிய ஒரு மாபெரும் வைத்தியராக ஜெயந்திநாதராக அங்கே அமர்ந்திருக்கிறார். விஸ்வாமித்திரருடைய காசநோய், ஒரு முறை விஸ்வாமித்திரருக்கு காசநோய் வருகின்ற பொழுது அந்த நோய் எப்படி குணப்படுத்த வேண்டும், ஏன்னா விஸ்வாமித்திரரே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முனிவர், அவருக்கு எல்லா விதமான மருந்துகளும் தெரியும். எல்லாம் தெரியும் என்று நாம் என்றைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கு ஆண்டவன் நம்மை ஒரு அடி அடித்து உட்கார வைப்பான். இதுதான் உன்னை மீறிய விஷயங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவன். விஸ்வாமித்திரரும் அப்படித்தான் எல்லாம் நமக்கு தெரியும் என்று நினைத்து கொண்டிருந்தார். காசநோய் வருகிறது. இந்த காசநோய் வருகின்ற பொழுது இதை குணப்படுத்துவதற்கு எதை சாப்பிட வேண்டும் என்று தெரியவில்லை. எப்படி சாப்பிட வேண்டும் என்கின்ற மூலிகையை அப்படிங்கிறது தெரியல. இவர் நிறைய மூலிகையெல்லாம் பறிச்சாரு, நிறைய சாப்பிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் முனிவர். விஸ்வாமித்திரரை பற்றி எல்லாருக்குமே அறிந்த உண்மைகள். அதனால் அவர் நிறைய விஷயங்களை செய்து பார்க்கிறார். எதற்கும் பலன் கிடைக்கவில்லை. அப்பொழுது நிறைய இடங்களில் முருகக் கடவுள் தோன்றியிருக்கிறார். மகாபாரதத்தில் முருகக் கடவுள் தோன்றி அந்த இடத்திலே நடந்த பிரச்சனைகளை சரி செய்திருக்கிறார். தமிழ் கடவுள் என்று பெயர், ஆனால் எல்லா இடங்களுக்கும் அவர் சென்று வந்தவர் தான். அவருடைய கனவிலே தோன்றி இந்த திருச்செந்தூர் முருகனிடத்திலே சென்று வழிபாடு செய்து அங்கே கொடுக்கக்கூடிய விபூதி, பன்னீர் இலை விபூதியை பெற்று அதை நெற்றியில் இட்டுக்கொண்டு வாயில் போட்டுக்கொண்டால் இந்த காசநோய் குணமாகும் என்று அவருக்கு அசிரீரியாக முருகக் கடவுள் கூறி, அதன் பிறகு திருச்செந்தூர் சென்று அந்த முருகனை வழிபாடு செய்து அவர் தன்னுடைய காசநோயை குணப்படுத்துகிறார். ஆதிசங்கரருக்கும் இதே போல் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த ஆதிசங்கரரை முருகக் கடவுள் அழைத்து, ஆதிசங்கரர் எப்படிப்பட்ட ஒரு மகான், அவரை முருகன் அழைப்பது ஒன்றும் தவறு இல்லை இல்லையா? ஏன்னா சௌந்தரிய லகரியை நமக்கு கொடுத்தவர், சிவானந்த லகரியை கொடுத்தவர், அம்பாலை பற்றி நிறைய இடங்களை நமக்காக புஸ்தகங்கள் கொடுத்தவர், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த காமாட்சியை குழந்தையாக்கி கொடுத்தவர், காலியாக இருந்தவளை குழந்தையாக்கி அனைவருக்கும் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று அனுக்கிரகமூர்த்தியாக அள்ளித்தந்தவர், மூகாம்பிகையை நிறுவியவர். அப்படிப்பட்ட ஆதிசங்கரருக்கு முருகக் கடவுள் அழைத்து இந்த பன்னீர் இலை விபூதியை கொடுத்து உங்களுடைய வியாதிகள் குணமாகும் என்று கூறுகிறார். நீங்கள் எல்லோரும் திருச்செந்தூர் சென்றிருப்பீர்கள். திருச்செந்தூரிலே இந்த பன்னீர் இலை விபூதியையும் நிறைய பேர் வாங்கியிருப்பீர்கள். ஆனால் சகல வியாதிகளும் குணப்படுத்தக்கூடியது இந்த பன்னீர் இலை விபூதி. இது ஜெயந்திநாதருடைய சன்னதியில் கிடைக்கும்.
இந்த ஜெயந்திநாதனுடைய சன்னதியிலே அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியாரிடத்திலே என்னுடைய வியாதிகள் குணமாக வேண்டும், எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு என்று சொன்னோமேயானால் அதற்காக அவர்கள் பன்னீர் இலையிலே விபூதியை வைத்து முருகனுடைய பாதத்திலே வைத்து பூஜைகள் செய்து நமக்கு வழங்குவார்கள். அதை நெற்றியில் இட்டுக்கொண்டு வாயில் போட்டுக்கொண்டோமேயானால் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். எதிரிகளால் வரக்கூடிய ஒரு சில சாபங்கள், ஆபிசார தோஷங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகளை வெல்லக்கூடியவராக இருக்கக்கூடியவர் முருகன். சத்ரு சம்ஹார மூர்த்தியாக இருந்து நமக்கு அனுகிரகம் புரிகிறார். அந்த சத்துருக்கள் இல்லாமல் செய்யக்கூடிய முருகனுடைய பிரசாதங்களை பெற்று நோய்களை தீர்த்து கொண்டு சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல முருகனை பிரார்த்திக்கிறோம்.